ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் ரூட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் வீடியோ எப்படி நம்ம ஃபோன் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணுறது, அதுவும் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், இது ஏன் நம்ம வந்து எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் சேவ் பண்ணணும், ஆப் இன்ஸ்டால் பண்ணி சேவ் பண்ணலாம், இல்லைனா யூடியூப்லேயே சேவ் பண்ணி கொடுத்துறாங்களேடா, அதில் ஏன்டா சேவ் பண்ண பார்த்தா ரெண்டுமே வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஆப்போட ஸ்டோரேஜ் பிடிக்க போகுது. அதேமாதிரி யூடியூப்லேயே சேவ் பண்ணோன்னா வந்து 3 பிக்சல் தான் இருக்குது. ஒன்று 360, 720, அப்புறம் 144. இதில் வந்து 240 இந்த மாதிரி இன்னும் நிறைய பிக்சல்லாம் இருக்குது. அதில் வந்து எப்படி சொல்லுவாங்க, டேட்டாவை பொறுத்து நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து 240 பிக்சலே வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து. ஆனால் அதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லைனால 360 தான் நீங்கள் போவீங்க. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் இருக்குது. நான் ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பேச போகிறேன். இந்தமாதிரி வெப்சைட்டில் போய் நம்ம ஏற்றணும்னா நமக்கு வந்து நிறைய வந்து ஆப்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே நம்ம யூடியூப்குள்ளே போயிடணும். ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஷேர் கொடுத்தாச்சு, காப்பி கொடுத்தாச்சு, கோட் காப்பி ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரௌசருக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து க்ரோம், கூகுள் எதுக்குள்ளே வேணால் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு வந்து ப்ரௌசரில் இன்பில்ட்டாக ஆட் பிளாக் இருக்குது, அதனால தான் நான் வந்து ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிக்கிறோம் நீங்கள் அந்த இது ப்ரௌசர் இல்லை சர்ச் இன்ஜின்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே போனோடனே சேவ் ஃப்ரம் நெட் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். www.savefromnet.com அப்படின்னு போட்டோடனே வந்துடும். அது உள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். என்டர் த யூஎல்ஆர், அதாவது அந்த லிங்க் நம்ம காப்பி பண்ணலாம், அதை என்டர் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பண்ணோன்னா பேஸ்ட் கேட்கும், பேஸ்ட் கொடுத்துடலாம். பேஸ்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், MP4 360 பிரிண்ட்டு, 720 பிரிண்ட்டு. அதாவது இந்த பிரிண்ட் வந்து எது இதில் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எது இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும்னு யூடியூப்பில் காட்டுதோ அதை விட அதிகமாகவே கொடுத்துக்கிறாங்க. 1440, 180, 1080 இந்த மாதிரி நிறையவே இருக்குது. நம்ம வந்து 360 பிரிண்ட்டில் வந்து டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் எடுத்து போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 360 பிரிண்ட்டை டவுன்லோட் பண்ணால் 2.21 நிமிஷம் அந்த டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து தனியாக வந்து எந்த ஒரு ஆப்போட இதுவும் தேவைப்படாது, ஸ்டோரேஜ் எதுவும் அடிச்சிக்காது. ஆப்புக்கு தனியாக ஒரு 15 MB, 20 MB, 30 MB வரும். அப்புறம் அப்டேட்டோட கூட அது 100 MB தாண்டி போயிட்டே இருக்கும். யூடியூப்குள்ளே டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன் வராது. டவுன்லோடில் நிறைய ரெசல்யூஷன் காட்டாது. அதோட யூடியூப்பில் வந்து எப்படி கொஞ்சம் வீடியோ தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு 60 செட்ஸ் ஆஃப் வீடியோ தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியாது யூடியூப்பில் நம்மளால். ஆனால் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபோன் ஸ்டோரேஜில் டவுன்லோட் பண்ணிவிட்டோம். இந்த பிரச்சனைலாம் இருக்காது பாருங்க, அதுக்காக தான். இதே மாதிரி வந்து யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். அந்த ஆப் வந்து இந்த ஆப் தான் இங்கே இருக்குது பாருங்கள், யூடியூப் ஸ்டுடியோ பக்கத்தில் வீடியோ டவுன்லோட் இருக்கும். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது உள்ளே கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி லிங்கை காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்புக்கு மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஒரு ஆல் இன் ஒன் ஆப்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயும் வந்து அடிக்கடி அப்டேட் வரும். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு யூடியூப் வீடியோ இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். போயாச்சு, ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். யூடியூப்பை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அயன்மேன் வீடியோ வருது. ஷேர் கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறதுனால எனக்கு இங்கே காட்டுது டவுன்லோட் ஆர் வாட்ச்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த ஆப்போட சிம்பிள் போட்டு காட்டும். அதை ஏற்றி விட்டுருங்க. ஏற்றி விட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய இது இருக்கும். 4K 1440, 1080p, 720p இந்த மாதிரி நிறைய ஹெச்டிலேருந்து நார்மல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் 240 எப்படி இருக்குதுன்னு வந்து காட்டுறதுக்காக டவுன்லோட் பண்ணுறேன். 240 டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்த உடனே உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி இது வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வீடியோ பிளேயர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண 2 வீடியோ வந்து இருக்குதுன்னு காட்டுது. இதுதான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ. உள்ளே போய் பார்க்கலாம். 240p வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். 240p வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா 360க்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கு நன்றி. பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறேங்க. ஏதாச்சும் வந்து அடுத்தடுத்து என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போகணுங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மறக்காமல் சேனலுக்கு வாட்டி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியோ டெலிகிராம் ஐடியோ கொடுக்குறேன். அதையும் வேணால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.